சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு அரசியல் கட்சிகளும் சுயேட்சைகளும் மும்முரமாக களமிறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. எனக்கு 34 ஆண்டு கால வழக்கறிஞர் தொழிலில் அனுபவம், நோட்டரி பப்ளிக்காக ஒரு 24 ஆண்டு கால அனுபவம் எனக்கு இருக்கிறது. எனக்கு தெரிந்த அனுபவத்தில் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான நாமினேஷன் ஃபார்ம், செல்லத்தக்க நாமினேஷன் ஃபார்ம் எப்படி இருக்க வேண்டும், அதில் உள்ள சிறப்புகள் என்ன, அந்த சட்டத்தினுடைய விதிமுறைகள் என்ன என்பதை எனக்கு தெரிந்த விதிமுறைகளை சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு சம்பந்தமான சில எனக்கு தெரிந்த விதிமுறைகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிற வேட்பாளர்கள் 10,000 ரூபாய் டெபாசிட் தொகை கட்ட வேண்டும். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த சமூகத்தினர், பழங்குடி சமூகத்தினர் 5,000 ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும். வேட்புமனுவில் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிற பொழுது முன்மொழிபவர் அவர் கையொப்பமிட்டு தான் எந்த சட்டமன்ற தொகுதியில் எந்த பாகத்தில் வரிசை எண்ணில் வாக்காளராக உள்ளார் என்பதை அவர் தெளிவாக தெரிவித்து அந்த முன்மொழிவர் கையொப்பம் அவசியம். எந்த வேட்பாளருக்கு அவர் முன்மொழிகிறாரோ அவருடைய பெயரும் அந்த நாமினேஷன் ஃபார்மில் எந்த சட்டமன்ற தொகுதியில் அவர் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறார் என்பதை குறிப்பிட்டு முன்மொழிபவர் கையொப்பமிட வேண்டும். அந்த முன்மொழிபவருடைய வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர், வரிசை எண், தொடர் எந்த வரிசை எண் எந்த தொடரெண்ணில் உள்ளதோ அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட், லேட்டஸ்டாக உள்ள வாக்காளர் பட்டியலுடைய எக்ஸ்ட்ராக்ட் காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வைத்தல் வேண்டும். அதே நேரத்தில் சுயேட்சையாக போட்டியிடுபவர்கள் அந்த தொகுதியைச் சேர்ந்தவர்கள் சுமார் 10 பேர்கள் முன்மொழிய வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் முன்மொழிந்தால் போதுமானது. சுயேட்சையாக போட்டியிட விருப்பப்பட்டால் அவர்களுக்கு 10 பேர் முன்மொழிய வேண்டும். அந்த 10 பேர்களும் அந்த எந்த தொகுதியில் அந்த வேட்பாளர் போட்டியிடுகிறாரோ முன்மொழிவர்கள் அந்த அதே சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலுடைய பெயர் இருக்க வேண்டும். அதனுடைய பாக எண், வரிசை எண் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அந்த முன்மொழிவுடைய கையொப்பம் அதில் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சுயேட்சையாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரி வரி அனைத்தும் செலுத்தப்பட்டு விட்டது என்பதற்கு நோ அப்ஜெக்ஷன் சான்றிதழை பெற வேண்டும். அடுத்து பட்டியல் இனத்தைச் சேர்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வேட்புமனு 5,000 செலுத்தி அவர்கள் தேர்தல் இருக்கிற பொழுது அவர்கள் அவசியம் ஜாதி சான்றிதழ் வைக்க வேண்டும். அந்த ஜாதி சான்றிதழ் அடிப்படையில் தான் அவர்கள் சலுகையை பெறுகிறார்கள். எனவே ஜாதி சான்றிதழ் அவசியம் வைக்கப்பட வேண்டும். இவைகளையெல்லாம் தாண்டி நான் நோட்டரி பப்ளிக் என்ற முறையிலே சில வேட்புமனுகளை நான் முன்பு பரிசீலனை செய்ததிலே ஆம் இல்லை என்று சொல்லணும். உறுதிமொழி பத்திரம் ஒன்று தாக்கல் செய்ய வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிறவர்கள் ஏதாவது ஒரு நோட்டரி பப்ளிக் கையொப்பம் பெற்றுத்தான் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் அவர் எந்த பகுதியில் இருக்கிறாரோ அந்த பகுதியை சேர்ந்த நோட்டரி பப்ளிக் வழக்கறிஞரிடம் ஒரு உறுதிமொழி பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த உறுதிமொழி பத்திரத்தில் அந்த வேட்பாளருடைய அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், கையிருப்பு பணம் அனைத்தையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று குறிப்பிடப்பட வேண்டும். வேட்பாளர் மட்டுமல்ல, வேட்பாளரை சார்ந்தவர்கள், பெண்ணாக இருந்தால் கணவர், ஆணாக இருந்தால் மனைவி, அவருடைய சொத்துக்கள், பிள்ளைகளுடைய மகன் மகள் இருந்தால் அவருடைய கையிருப்பு பணம், சொத்துக்கள் இவைகளெல்லாம் அவசியம் குறிப்பிடப்பட வேண்டும். மறைக்காமல் குறிப்பிடப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் வேட்பாளர் பேரில் வழக்குகள் இருந்தால் எந்த காவல் நிலையத்தில் எந்த குற்ற எண்ணில் வழக்குகள் உள்ளது என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றிருந்தால் அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது. அதே நேரத்தில் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் தேர்தலில் நிற்க இயலும். ஆனால் இந்த வழக்குகளுடைய குற்ற எண்ணை மறைக்காமல், எந்த காவல் நிலையத்தில் வழக்கு அந்த வேட்பாளர் பேர் இருந்தாலும் அதை மறைக்காமல் அந்த உறுதிமொழி பத்திரத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். எனவே தேர்தல் நிற்பது என்பது மிக அபூர்வம், நின்று ஜெயிப்பது என்பது மிக பெரிய அபூர்வம்.
பாயாசத்திற்கு எப்படி சீனி அவசியமோ, சர்க்கரை அவசியமோ, மனிதனுக்கு இதயம் எப்படி அவசியமோ, அதை போல அந்த எம்எல்ஏ தேர்தலுக்கு வேட்புமனுடைய சரத்துகள், அந்த வேட்புமனு விதிமுறைகள் அவசியம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். வேட்பாளருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும். அதன் பாகையன் வரிசையின் குறிப்பிடப்பட வேண்டும். முன்மொழிவருடைய பெயர் பாகையன் வரிசையின் குறிப்பிடப்பட வேண்டும். எல்லாம் நாமினேஷன் தாக்கல் செய்ததற்கு முன்பு நாமினேஷன் பெற்றுக்கொண்டதற்காக அந்த தேர்தல் அதிகாரி ரசீது கூட்டத்தை வழங்குவார்கள். அடுத்ததாக நாமினேஷன் தாக்கல் செய்ததற்கு முன்பு வேட்புமனு பரிசீலனை என்று வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அதாவது பேர்காலத்திற்காக கர்ப்பிணி பெண்களை சேர்த்ததற்கு முன்பு அவர்களை சார்ந்த கணவன் பெற்றோர்கள் வராண்டாவில் நடமாடிக்கொண்டே இருப்பார்கள். குழந்தை சுகப்பிரசவமா, ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா என்று அந்த மருத்துவமனை வளாகத்திலே நடமாடிக்கூட. அதே போல வேட்புமனு பரிசீலனை என்று வேட்பாளர்களோ வேட்பாளரை சார்ந்தவர்களோ டென்ஷனாக ஒரு ஆவலோடு ஒரு எதிர்பார்ப்போடு நடமாடி கொண்டிருப்பார்கள். ஏனால் அந்த தேர்தல் அதிகாரி இந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் சொல்கிற வரை அவர்கள் ஒரு படபடப்போடு இருப்பார்கள். அந்த வகையிலே 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 36 கீழ் தேர்தல் அதிகாரிக்கு வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். அது பார்ட் 5 நாமினேஷன் ஃபைலில் அதை குறிப்பிட்டு சொல்லுவார். என்னென்னா, இந்த காரணங்களுக்காக வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த காரணங்களுக்காக வேட்புமனுவை நிராகரிக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டு சொல்வதற்கு அந்த அதிகாரிக்கு அதிகாரம். அதுக்கான காரணங்கள், சட்ட ரீதியான காரணங்களை தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் வேட்பாளர்கள் பழைய மாதிரி தேர்தல் மாதிரி அல்ல, இப்போது சமீப காலமாகவே 10, 15, 20 ஆண்டு காலமாகவே தேர்தல் கமிஷன் மிகுந்த அக்கறையோடு தேர்தல் நடத்துகிறது. ஒரு தேர்தல் அதிகாரி கூட ஐ ஆம் நாட் ஏ சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட், ஐ ஆம் ஏ சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா என்று சொன்னார். நான் இந்திய அரசாங்கத்தின் தேர்தல் அதிகாரி அல்ல, இந்தியாவின் தேர்தல் அதிகாரி என்று ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருந்த சேசன் என்று நினைக்கிறேன் அவர் குறிப்பிட்டு சொன்னார். அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு, மத்திய அரசு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுகிற ஒரு வெறுப்பின்றி செயல்படுகிற ஒரு அமைப்பு. எனவே தேர்தல் விதிமுறைகளுக்கு சட்டமன்ற வேட்பாளர்களும் பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். அந்த தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் விதிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்பு கையிலே 50,000த்திற்கு அதிகமாக பணம் கொண்டு செல்லக்கூடாது, கொண்டு சென்றால் அதற்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். அடுத்து வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யும் 2 பேர் தான் செல்ல வேண்டும் என்றால் 2 பேர் தான் செல்ல வேண்டும். வேட்பாளர் 38 லட்சம் தான் செலவு செய்ய வேண்டும் என்றால் அந்த 38 லட்சத்துக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாது. வரவு செலவு கணக்குகளை ரெக்கார்டுகளை மெயின்டைன் செய்ய வேண்டும். வரவு செலவு கணக்குகளை தேர்தல் முடிந்த பின்பு வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் அனைவரும் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வேட்பாளர் அக்கௌண்ட் ஓபன் செய்யப்பட வேண்டும். அடுத்து அவருக்கு எந்த கார் எந்த ஜீப் பிரச்சாரத்துக்கு பயன்படாத முறையான அனுமதியை பெற வேண்டும். கூட்டம் நடத்துவதாக இருந்தாலும் அதற்கும் முறையான அனுமதியை பெற வேண்டும். எத்தனை மணி நேரம் கூட்டம் நடைபெறும், எவ்வளவு பேர் வருவார்கள் என்பதை குறிப்பிட்டு பிரச்சாரத்திற்கு இடத்திற்கான அனுமதி முன்கூட்டி பெற வேண்டும். ஜீப் என்றால் அதற்கு அந்த வாகன உரிமையாளருடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். அந்த ஆர்சிப்புக்குடைய ஜெராக்ஸு மற்றும் அனைத்தையும் கொடுத்து அந்த வாகனத்தினுடைய எண்ணை குறிப்பிட்டு அந்த வேட்பாளர் அனுமதி பெற்று தான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த முடியும். இதையெல்லாம் இன்றைய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்களுக்கு முக்கியமானது. வேட்புமனு என்பது மிக மிக முக்கியமானது. அரசியல் கட்சியாக இருந்தாலும் சுயேட்சையாக இருந்தாலும் சட்ட விதிமுறைகளை பின்பற்றி அவர்கள் வேட்புமனுவை நல்ல முறையில் முழுமையாக நிரப்பி அதில் சரியாக கையெழுத்து இடப்பட்டிருக்கிறதா, வாக்காளர் பட்டியல் பெயர் இருக்கிறதா, முன்மொழிவு பெயர் இருக்கிறதா, வரிசையன் இருக்கிறதா, பாகன் இருக்கிறதா என்பதை கண்ணிலே எண்ணெய் ஊற்றி பார்ப்பதை போல் தீவிரமாக பார்த்து எதையும் மறைக்காமல் சொல்லியிருந்தால் வேட்புமனு அக்செப்ட் செய்யப்படும். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது அவருடைய மக்கள் செல்வாக்கு, அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சியுடைய செல்வாக்கு, அன்றைய சூழ்நிலை செல்வாக்கு, அது வேறு விவகாரம். வேட்புமனு செல்லத்தக்க வகையில் அதே போன்று டெபாசிட் இழப்பு என்றால் ஒரு தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகிறதோ அதில் 6ல் 1 பங்கு ஒருவர் பெற வேண்டும். பெறவில்லை என்றால் டெபாசிட் இழந்ததற்காக சமம், டெபாசிட் இழந்ததாக கருதப்படுவார். இன்சால்வென்ட் பர்சன் அன்ஏபிள் டு கண்டக்ட் த எலெக்ஷன், நீதிமன்றத்தில் நொடிப்பு நிலை என்று ஒருவர் தீர்மானிக்கப்பட்டால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது. எனவே நாமினேஷன் ஃபார்ம், முன்மொழிபவர், வேட்பாளருடைய கையொப்பம், முன்மொழிவுடைய கையொப்பம், வேட்பாளருடைய கையொப்பம், உறுதிமொழி பத்திரத்தில் ஒவ்வொரு பக்கமும் வேட்பாளருடைய கையொப்பம், அசையும் அசையாத எல்லா விவரங்களும் தெளிவாக குறிப்பிட்டு அவர்கள் தாக்கல் செய்கிற பொழுது வாக்காளர் பட்டியல் ஜாபிதாவுடைய எக்ஸாக்டிங் முறையாக தாக்கல் செய்து
நாமினேஷன் தாக்கல் செய்கிற பொழுது அந்த மனு ரிஜெக்ட் ஆகாமல் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. எனவே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவர்கள் வேட்பு மனுவை நல்ல முறையில் முழுமையாக சட்ட விதிகளுக்கு நிரப்பி சட்ட விதிமுறைகளை பின்பற்றி வெறுப்பின்றி தேர்தல் விதிமுறைகளை கடைபிடித்து வருகிற பட்சத்தில் எல்லாமே வெற்றியாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.